தெரிஞ்சு நடந்ததோ இல்ல தெரியாம நடந்துச்சோ, ஆனா கல்யாண புடவை எரிஞ்சு போனா அது எந்த பொண்ணுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அது எனக்கு புரியுது. ஆனா எரிஞ்சு போன புடவை எரிஞ்சு போனதுதான். அதை திரும்ப சரி பண்ண முடியாது. பாரதி, இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாரதி, மித்ரா பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதி, என்ன பண்றீங்க? நீங்க எதுக்கு நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்? மித்ரா, அவங்க என்னோட கெஸ்டா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் வரணும். எப்பவுமே தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு மன்னிப்பு தான் தீர்வாகும். ஆனா இப்ப நடந்த தப்புக்கு மன்னிப்பு தீர்வாகாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ண போறீங்க மாப்பிள்ள? பாரதி, உங்களோட இழப்பு ஈடுகட்ட முடியாது. உங்க கல்யாண புடவைய எங்களால திருப்பி கொடுக்கவும் முடியாது. ஆனா அதுக்கு பிராயச்சித்தமா வீட்டில் சுமங்கலி பூஜை நடந்தா வீட்டுக்கு வர்ற கல்யாணமான பொண்ணுங்க எல்லாருக்கும் புடவை கொடுத்து அனுப்புவாங்க. புருஷன் நல்லா இருக்கணும்னு அந்த புடவை எல்லாரும் பெருசா மதிப்பாங்க. மித்ரா பண்ண தப்புக்கு பரிகாரமா நான் ஒன்று பண்றேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா நானே ஒரு புடவைய உங்க கல்யாண நாள் அன்னைக்கு எடுத்து தரேன். நீங்க அதை மறுக்காம வாங்கிக்கணும். அடிச்சார் பாரு அண்ணன், ஒரே பால்ல 6 4ன்னு 2 அடிச்சுட்டாரே. அப்படி போட அறிவாள. ஆதி, என்ன பேசுறீங்க? நீங்க எதுக்கு இப்ப பாரதிக்கு புடவை எடுத்து தரணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காசு கொடுத்தா பாரதியே வாங்கிப்பாங்க. மித்ரா, திரும்ப திரும்ப நீ அதே தப்பை தான் பண்ற. இது காசு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன் இப்ப பாரதியால வேற ஒரு புடவை வாங்கிக்க முடியாதா? புரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் ஒரு எமோஷன் இருக்கு. நீ சொன்ன மாதிரியே இது தெரியாம நடந்த தப்பு தான். ஆனா தப்பு தப்பு தானே. பாரதிக்கு நானே என் கையால புடவை எடுத்து கொடுக்க போறேன். பாரதி, நம்ம கடைக்கு போறோம். உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அது எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி, நான் எடுத்து தரேன். என்ன இருந்தாலும் அது உங்க கல்யாண புடவைக்கு ஈடாகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் மன திருப்திக்காக இதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும் பாரதி. ஆதி, ஏன் ஆதி இப்படி பண்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு சரியாவே படல. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க போறதில்லை. இந்த விஷயத்துக்கு இதை தவிர வேற எதுவுமே சொல்யூஷனா வராது. பாரதி, மற்றவங்களை விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க?